ஓம் குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோக்கு வர்மம், ஹிப்னாட்டிசம் இதை பற்றி நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரை பார்வையால் ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போய் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஹிப்னாட்டிசம், நோக்கு வர்மம்னு நம்ம சொல்கிறோம். இந்த நோக்கு வர்மம் ஹிப்னாட்டிசம் மூலியமா அடுத்தவங்களுடைய மனநிலையை கட்டுப்படுத்தி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத விட, நம்மளுடைய எண்ணங்கள் ஒரே நிலையிலையும், நம்மளுடைய மனநிலையை ஒரே நிலையிலையாகவும் நம்மளால் வச்சிருக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் இந்த ஹிப்னாட்டிசம் அதே மாதிரி இந்த நோக்கு வர்மம் எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு தகுந்த நேரம் அதிகாலை பொழுது ஒரு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுருங்க. குளிச்சுட்டு நல்லா ஈரம் இல்லாமல் துவட்டிட்டு நல்ல ஒரு வேஷ்டியோ வெள்ளை வேட்டியோ இல்லாட்டா காவி வேட்டியோ உடுத்திக்கோங்க. உடுத்திட்டு ஒரு 10க்கு 10 சைஸில் உள்ள ரூம் இருந்தாலும் போதும். அதில் நல்லா மனம் வர மாதிரி ஒரு பத்தியோ இல்லாட்டா விபூதியோ இந்த மாதிரி பூசிட்டு ஒரு பத்தியை பொருத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த வீடியோவில் அந்த ஒரு சக்கரம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் எதுக்க ஒரு 5 அடி 10 அடி தூரத்தில் அந்த சோகத்தில் மாட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 அடி தூரத்தில் இருந்துட்டு கண் இமையை முழிச்சிருந்து நேராக அதில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த கருப்பு புள்ளியை ரெகுலராக பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க. இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கடைபிடிங்க. நேராக அந்த புள்ளியை பார்த்துக்கிட்டே ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரத்துக்கு துயந்து மனதை கட்டுப்படுத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் கண்ணை நல்லா முடிச்சு கண் இமைக்காமல் அந்த கோடை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். நாள் போக 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 அது உங்களுடைய மனநிலை ஓரளவுக்கு கொண்டது ஓரளவுக்கு உங்களுக்கு அது தெரிய வரும். இது எவ்வளோ நாளைக்கு செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா, குறைஞ்சது 1 மண்டலம் 48 நாள். இதை துயந்து அதை அப்படியே கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு 20-30வது நாளே அந்த சக்கரத்தில் இருக்கிற அந்த நடுவில் உள்ள கருப்பு வட்டம் உங்களுக்கு தன்னால் அது உங்களுடைய நேர் புருவத்தில் நிற்கிற மாதிரியும் அது நாள் செல்ல செல்ல மறையிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.